நமஸ்காரம். நம்ம இந்த சம்மருக்கு தேவையான ஒரு குயிக்கான ஈஸியான ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, லெமன் அண்ட் புதினா வாட்டர், லெமன் புதினா இன்ஃப்யூஸ்ட் வாட்டர். ஸோ அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக போய் புதினா பறிச்சுன்னு வர போகிறேன். நம்ம ஆற்று மாடி தொட்டியில் இருக்குது. ஸோ வாங்க பறிச்சுன்னு வந்துடலாம். நம்மளோட கார்டன் ஃப்ரெஷ் புதினா ரெடியாக இருக்குது. இது ஆக்சுவலி நம்ம பக்கத்தாத்து மாமி தான் பிளான்ட் பண்ணால். சும்மா ஒரு கீற்று வச்சா பாருங்க நல்லா வந்துருக்குது. நல்ல வாசனையே கம்முன்னு இருக்குது. நம்ம என்னதான் கடையில் வாங்கினாலும் நம்ம ஆற்றுலேயே வர செடிகள், அப்புறம் கீரைகள், பாவக்காய் அதெல்லாம் ஈஸியாக வந்துடும் நம்ம ஆற்றுல நட்டு வச்சோம்னா. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மேலேருந்து பறிச்சுன்னு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, லேசாக அந்த ரூட்ஸை மட்டும் பறித்து தனியாக எடுத்துட்டேன். இந்த ரூட்ஸ் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இது பாருங்க ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப எலசாக பிஞ்சாக நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெண்டராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பெருசாக இருக்குமே அந்த மாதிரி எடுத்துக்கிறது பதிலாக இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது, ஈஸியாக இன்ஃப்யூஸ் ஆகிடும். ஸோ பாருங்க, நான் 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் இது மொத்தமாக போடலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு மொத்தமாகவே நான் எவ்வளோ பறிச்சுன்னு வந்திருக்கேனோ இவ்வளோ போடலாம். பட் இப்போ நான் 1 கிளாஸ் தான் பறிச்சுன்னு வந்திருக்கேன். அப்படிங்கிறதால நான் இந்த ஒரு ஸ்டெம், இந்த ஒரு கீத்தை அப்படியே இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். இதில் இப்போ நான் லெமன் ஜூஸும் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் இதை மட்டுமே சாப்பிடலாம். ஸோ பாட்டிலில் நீங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டது அப்படின்னா நாள் முழுக்க நீங்கள் இந்த தண்ணியே சிப் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இன்கேஸ் இல்லை கொஞ்சம் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்கோம், ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சம்மர் வெயில் தமிழ் தாங்க முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி சும்மா ஒரு கீத்து புதினாவை போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக லெமன், ரொம்ப கொஞ்சமாக லெமன். அப்புறம் இதோட நீங்கள் இஃப் யூ ஃபீல் வெரி எக்ஸாஸ்டட், ரொம்ப ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லை, ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டிங்காக இருக்குது இந்த வெயில போயிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிடலாம். இதில் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை சக்கரை, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் போட்டு இதை நீங்கள் சாப்பிடலாம். இது ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த வாட்டரை ஸ்மெல் பண்ணதுனாலே அந்த புதினாவோட ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். புதினா ஹேஸ் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வெரி கூலிங் ஆல்சோ. இந்த மின்ட் கூலிங்னு இந்த பவுடரில் ஷாம்பூலெல்லாம் போடுறாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்டாலும் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஆல் தி கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரிங்க் விச் யூ ஷுட் நாட் மிஸ், விச் இஸ் வெரி சிம்பிள் ஆல்சோ. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.